இருந்தால் தான் ஒரு ரத்த தானம் இதில் இன்னும் சொல்ல போனால் இவங்கெல்லாம் அதாவது மரம் ஏறி தேங்காய் விட்டுறவங்க இன்னைக்கு ஒருமுறை பாருங்கள் பலமுறை நாடுகள் நிகழ்ச்சியானது இன்னைக்கு கம்பம் வாவுசியில் இவ்வளவு சிறப்பாக மாவட்ட கிளை உத்தமவாயம் வட்ட கிளை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் ரத்த தான முகாமை சிறப்பாக ஒருங்கிணைத்து எல்லாம் தயார் பண்ணி இன்றைக்கு இத்தனை பேருடைய ரத்தங்களை சேகரித்து பல உயிர்களை காக்கக்கூடிய இந்த அரிய நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் பாண்டி தியாகராஜன் சுராஜா செல்வன் மற்றும் மற்றும் அனைவருக்கும் காரணங்கள் உட்பட அனைவர்களுக்கும் தேனி மாவட்ட இந்தியன் ரெட் கிராஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் பணி மென்மேலும் சிறக்க வேண்டும். இது போல நிறைய உயிராக்கு முகாம்களை எடுத்து செய்து இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் அவர்கள் அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முன்னிட்டு ரெட் கிராஸ் முகாம் என்ன ஒப்பந்தம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க. இந்த உலகத்தில் வந்துட்டு போர்கள் நிறைய நடந்துருக்கு. ரெட் கிராஸோட கான்ட்ரிபியூஷன் கேட்டிங்கன்னா, உலகத்தில் வந்துட்டு போர்களே நடக்கக்கூடாது. அப்படி போர்கள் நடந்தால் போர்களின் போது கடைபிடிக்க வேண்டிய கண்ணியமான முறைகளை சொல்லுவதுதான் ஜெனிவா கன்வென்ஷன்ஸ். நீங்கள் பார்த்துருக்கீங்க, பாகிஸ்தானில் சிறைப்பிடிக்கப்பட்ட அபிநந்தன் விஷயத்தில் உலக நாடுகள் எல்லாமே குற்றமில்லை. ஒரு கைதியை சிறைப்பிடிச்சா கூட அந்த கைதியை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படிதான் ட்ரீட் பண்ணணும். அதை மீறி ஒரு நாடு நடந்து கொண்டால் அந்த நாடு வந்து சர்வதேச சமுதாயத்தின் முன் குற்றவாளியாக அறிவிக்கப்படும். அந்த சரத்துக்களை எல்லாம் முன்மொழிந்த ஒரு மிகப்பெரிய அமைப்பு ரெட் கிராஸ். இதே 1942 ஆகஸ்ட் 12 அவங்களுக்கு உண்டான வடிவுகள் ஏற்படுத்தப்பட்டு உலக நாடுகள் 192 சைன் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த ஒப்பந்தங்களை மீறி அவர்கள் செயல்பட முடியாது. இன்னைக்கு போர்க்களம் போர்கள் அப்படின்னு வந்துவிட்டால் அந்த போரில் ஈடுபட்டவங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணும், போரின் போது என்ன மாதிரியான நடைமுறையெல்லாம் அவர்கள் கடைபிடிக்கணும், போர் வீரர்கள் அடிபட்டு விட்டாலோ அல்ல அது அவங்களுக்கு உதவி செய்ய போகிற அந்த மாதிரி மருத்துவ குழுவினர், ஏன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் கூட பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக பல்வேறு சட்ட சரத்துக்களை ரெட் கிராஸ் முன்மொழிவு இருக்குது. அதையெல்லாம் இன்றைக்கு உலகம் வந்துட்டு ஐஹெச்எல் என்று சொல்வார்கள், இன்டர்நேஷனல் ஹியூமானிட்டேரியன் லாஸ் அப்படின்னு, பன்னாட்டு மனிதநேய சட்டங்களாக இன்றைக்கி உலக நாடுகள் அனைத்துமே அதை கடைபிடித்து வருகிறார்கள். அதில் எந்த விதமான அத்துமீறல்களும் நடந்துடக்கூடாது. அப்படி நடந்தால் அது மனித உரிமை மீறலாக கருதப்பட்டு சர்வதேச சமுதாயத்திற்கு குற்றவாளியாகவே அவர்கள் கருதப்படுவார்கள். ஸோ அந்த வாய்ப்பெலாம் இருக்காமல் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ரெட் கிராஸுடைய கொடை இந்த ஜெனிவா கன்வென்ஷன்ஸ் இந்த நாளை சிறப்பித்து ரத்த தானம் செய்கிறது மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமான விஷயம். இதை சரியாக செயல்படுத்தக்கூடிய அத்துறை நண்பர்களுக்கும் மேலும் மேலும் இன்றைய பாராட்டுகளை நெஞ்சார தெரிவித்துக் கொள்வேன். என்ன